பெட்டிங்கிறதே ஒரு ட்ராப். லிட்டரலி வந்து பார்த்துட்டிங்கன்னா என் கண்ணு கலங்குது. இது 2வது உயிர். உங்களுக்கு இதே வேலை தான் வச்சுக்கீங்களேன், பார்க்குறவங்கள்ட்ட ஏமாத்துறது தான் வேலை. சீட்டிங் பண்ணுறவன் இப்படி உட்காந்து ஃபோன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்கினீங்களா? அந்த அமௌண்ட் எங்க பிரதர்? இவரோட ஃப்ரெண்டோட பேர் கோபி. இப்போ நான் அந்த அக்கௌண்ட் நான் இப்போ சைபர் கிரைம் கால் பண்ணி நோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களை தான் லாக் பண்ணுவேன் நான். உண்மையெல்லாம் வெளியே ஓனா வெளில வரும். எது நீயும் மாட்டோம் ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளில வரும்போது, அப்ப நான் வந்து நிப்பேன் எவிடன்ஸா. இப்போ அந்த அமௌண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 பேரை ஏமாத்திருக்கானாமா. 5 பேர் இல்ல, இங்க ஒரு 200-300 பேரை ஏமாத்திட்டாப்ல. வணக்கம்டா புள்ள, கொடூரமா ஹேக்கர் பயலுகடா. டிடிஎஃப் அவங்க ஹேக்கரும் கிடையாது, ஜோக்கரும் கிடையாது. இல்ல புரியல. ஏமா சார் ஜோக்கர் கூட கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா ஜோக்கர் வந்து இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்த பண்ணுவாங்களான்னு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பக்கா சீரியஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனைக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆக்சுவலி நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து ஏமாத்திட்டு இருந்தாரு ஒருத்தர். அவர் பண்ண தப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுசர்ஸ் வீடியோ போட்டுட்டு உங்க ஐடியா தூக்கிடுவேன், இந்த மாதிரி ஆல்ரெடி உங்க ஐடியா எல்லாம் தூக்கிருக்கேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுப்பேன், 15 நாளைக்கு உங்களை இழுத்தடிப்பேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது, ஒரு இன்ஃபுளுசரை ஏமாத்தினதை தட்டி கேட்டு வீடியோ போட்டுருவேன்னு சொன்னா வீடியோ போட்டாலும் கேஸ் கொடுப்பேன், உங்களை 15 நாளைக்கு ஒரு டைம் இழுப்பேன். அதே மாதிரி உங்க ஐடியா இருக்காது, ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐடியும் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐடியும் தூக்கிடுவேங்கிறான். இப்போ உங்க அக்கௌண்ட் ரிமூவ் பண்றதுக்கு 60,000 ரூபாய் கொடுத்துருக்கானா? ஆமா, 60,000 கொடுத்து எங்களை வச்சு எங்க இன்ஸ்டாவை தூக்க வச்சாங்க. உங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆதரவா ஒரு வீடியோ மேக் பண்ண. அப்படிதான் வந்தது. இங்க என்னடானா கிட்டத்தட்ட டிடிஎஃப் நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கண் கலங்கிட்டேங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 உயிரிழப்பு நடந்திருக்கு. 2 உயிரிழப்பு இவர்னால நடந்திருக்கு. அதாவது இப்போ நமக்கு வந்த மெயில்ஸ், நமக்கு வந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. 2 உயிரிழப்பு இவர்னால நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களால தெரியாம ஆக்சிடென்டலா ஒருத்தவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி லைஃப் டைம் ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியாக இருக்காது? இது வந்து மீடியா அண்ட் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். ஏன்னா இவங்கனால 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, மீடியாவே சொல்லியிருக்காங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இவர் வந்து நேஷனல் லெவலில் டெல்லியில் ஆரம்பித்து அந்தமான் வரைக்கும் தான் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காருன்னா கிடையாது. வேற கண்ட்ரியான ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கைவரிசையை காட்டியிருக்காரு. ஒரு உயிர் பலியே ஆயிடுச்சு ஸ்ரீலங்காவில். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ எடுத்து வச்சுட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் கூட ஃபோன் போட்டு இவர்கிட்ட ஃபோன் பேசினேன். எடுத்த உடனே எல்லா கேள்வி கேட்டால் அவர் எப்படி கட் பண்ணிடுவார்னு தெரியும். ஏன்னா அவர் நேரில் இல்லைல்ல. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல லைட்டாக லாக் பண்ணீங்க, ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார். அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஸ்பான்சர்ஷிப் டெக் உங்ககிட்ட தந்தாங்களா? அந்த டெக் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த பிராண்டு கிட்ட எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்கினீங்களா? அந்த அமௌண்ட் எங்கே பிரதர்? சொல்லுங்கள் பிரதர். பார்த்துட்டீங்கன்னா நான் மட்டும் நல்லா லாக் ஆகிட்டான். அண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவனை நீங்கள் காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்தா நல்லா லாக் ஆகிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் வந்து பார்த்தா ஒரு பெரிய கேம்ப்ளர். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பெட்டிங் ஆப்பை பற்றிலாம் பேசியிருந்திருப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையன் நல்லா அடிக்ட். ஸோ பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தான். இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை என்னை சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நடக்குது, நான் ரொம்ப நல்லவன், பட் வந்து என்னோட மென்டல் பீஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே பண்ணிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ பிராண்ட் ஓனர்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொடுத்த காசு நீ வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த காசை நீ எங்கிட்டே திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அவங்க கொடுக்க முடியல இவரால். இப்படி நீங்கள் திருப்பி காசு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேர் எழுதி வச்சு நான் சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்னிங் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் த்ரெட்னிங் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி ஆல்ரெடி தர வேண்டியவங்க காசெல்லாம் இருக்கும்ல. ஸோ ஒரு வாட்டி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வச்சு பண்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்னீங்களா என்ன நாசம் பண்ண உனக்கு என்னடா பிறகு எனக்கு வேணாண்டா வச்சிருவேன், நீ வாங்குறது வேணாண்டா எனக்கு ஒட்டு அப்படியே செம்ம சூப்பர். சத்தியமா உங்க பொண்டாட்டி ஒன்னு சொல்லும் போது கூட நான் நம்பலையா? ஆமா ஆமா, அவ வாழ்க்கையை காப்பாத்திட்டு போயிட்டா. உன்னை மாதிரி ஆளுக்கு இருந்தா நீ என்ன பண்ண? ஏன் குடும்பத்தையே இப்ப தர்மராசா ஆக்கிருக்க. அப்ப ஏடா ஊட்டி வந்த என்னையவே ஆக்குனீனா கூட இருந்த சம்பாதிக்க என்ன பண்ணல பண்ணி? எதுவுமே பண்ணலையா? அவங்க இவர் எதுவுமே பண்ணல. என் காசு அழிக்கல, என் நகை எனக்கு எங்க நகையை எடுத்துட்டு போல. எப்படி அடிச்சேன் உங்களுக்கு தெரியாது, அனுபவிச்சேன். உருவா காசு அனுபவிச்சேன். ரெண்டு பேருமே அனுபவிக்கல. ஐயா காசு வேணாண்டா, காசு வேணாண்டா.
என் கேள்வி என்னன்னா, நீங்க காசு போட சொன்னீங்களா இல்லையா? போடுங்க 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 கெஞ்சுனீங்களா இல்லையா? ஆமா இல்ல. ஏன் கேள்வி ஐயா இருங்கயா. இல்ல நீங்க போட சொன்னீங்களா இல்லையா? ஆமா இல்லன்னு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. போட சொன்னீங்களா இல்லையா? நீ இப்படி தெரியல முத. நான் எதுவுமே பண்ணல. என்ன இது மக்களே, இது சும்மாவா? அம்மா பாட்டியம்மா, இது சும்மா பாட்டியம்மா? பாரு நீ எழுதி வச்சு வாய மூடாடி பாக்கா மொக்கான மூஞ்சி வர உடஞ்சு போங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ வந்து நம்மளோட இந்திய தண்டனை சட்டம் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவேன்னு சொல்லி பயப்படுத்துறாரு. இது வந்து நமக்குமே பாவமாக தான் இருக்குது, அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் யாரோட உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூதாட்ட விளையாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அடிக்ட். வந்த எல்லா காசையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேவை இருக்குது, பெட்டிங்கில் போட்டு எடுத்து இவங்களுக்கும் கொடுத்துடலாம், இந்த காசை இவங்களுக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லி ரொட்டேஷன். நான் முன்னாடிலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேங்க, ஏதோ ஒன்று ரொட்டேஷன் பண்ணியிருக்காரு, ஆனால் மாட்டிக்கிட்டாரு. எதில் மாட்டிருப்பாருன்னு பார்த்தா பெட்டிங் ஆப். ஏன்னா அவர் ஒய்ஃப் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டிங் விளையாடக்கூடிய ஆள் தான். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காசுமே லாக் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேரோட காசு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லேண்டை விற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் காசு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் கொஞ்சம் தப்பு இல்லைங்க, நிறைய தப்பு பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா சொல்ல போறோம். ஸோ இவர்னால வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம அஃபீஷியல் நம்ம நியூஸ் சேனலே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க இந்த மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட இருந்து. இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடந்திருக்கலாம். பட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்ல வந்திருக்கு. 2020 வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் ஒரு போட்டோ ஸ்டுடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணன், 38 வயசு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. கொரோனா அப்படிங்கிறதுனால எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே லாக்டவுன் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் மதிப்பான கேமரா கடனில் தான் வாங்கியிருந்தாரு. மாசம் இஎம்ஐ கட்டி தானங்க ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணி இந்த கடனை கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாருமே டிஎஸ்எல்ஆர் வந்து பண்ண ரெண்ட் எடுத்துட்டு போய் போட்டோ எடுப்போம், தெரியுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி ரெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவரும் ரெண்ட் கொடுத்துருக்காரு. நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் பேசின ஆடியோவை, அதாவது இப்போ அவர் இல்லைங்க, அவர் பண்ணிட்டாரு. ஸோ இவங்கனால தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து கேரளா சுற்றுலா போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா மதிப்புள்ள கேமரா. அது அந்த கேமரா வாங்கிட்டு போய் 2 நாளில் தரேன்னு சொன்னவன் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் தரல. நான் இது சம்மந்தமாக காவல்துறையிலையும் வந்து புகார் அளிச்சிருக்கேன். அப்புறமா நான் விசாரித்து பார்க்கும்போது இவனுக்கு இதே தொழிலாக இருக்கிறான். இவன் வந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேமரா வந்து இவன் வந்து திருடி இருக்கான். இந்த மாதிரி வாடகைக்கு வாங்குறேன், 2 நாளில் கொடுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தானே அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்கான். இப்போ வரைக்கும் நமக்கு மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு இதே விஷயத்த சொல்லி. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நானும் போய் கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா என் ஐடி ப்ரூஃபை கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார். நானும் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா திருப்பி தர மாட்டேங்கிறாரு. ஓனர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி. சரிப்பா தம்பி, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்லவானா, ஐயோ வேணானா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க பயப்படாதீங்க. அதே மாதிரி இவர் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணுவாராமாங்க. நான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட எல்லாமே கேட்டதில் என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அக்கௌண்ட் இல்லை போல. கேஷ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காசாக எடுத்துகிட்டு போய் இங்கிருந்து இங்கே மாற்றி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட யாராவது ஹெல்ப் கேட்பாங்கல்ல, ஸோ இந்த மச்சான் உனக்கு வந்து என் ஃப்ரெண்டை வந்து காசு போட்டு விட சொல்கிறேன், காசு மட்டும் கொடுறா அப்படின்னா நம்ம கொடுப்போம்ல. இந்த மாதிரி நார்மலாக எல்லாருமே பண்ணுவாங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக்கப்படலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கனெக்டராக தானே இருக்காரு. ஒரு பிராண்டு கிட்ட இருந்து காசு வாங்கி இன்னொரு இன்ஃப்ளூயன்சருக்கு தானே தராரு. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட வந்துட்டு தானே காசு போகுது. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்து ஸோ இந்த பெட்டிங் ஆப்பில் போட்டு டபுள் ஆக்கிடல, ட்ரிபிள் ஆக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் அழைச்சிட்டு அப்படியே வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு கொடுத்துடலான்னு அவர் மேபி ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்திருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் நான் எப்பவுமே சொல்றது தான், பெட்டிங்கிறதே ஒரு ட்ராப். நம்ம தாத்தாங்க காலத்துல இருந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்க ஸ்டோரி கேட்டுருந்துருக்கலாம். யாராவது கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமாடா அப்படின்பாங்க. என்னம்மா சொல்றேன், நம்ம கோடீஸ்வரங்களாகும் போது ஆமாண்டவங்க தாத்தா சீட் ஆடும் போது எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டாங்க. எல்லாருமே விட்ட கதையை தான் கேட்பீங்க. ஸோ லாட்ரி டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ₹1 கோடி அடிச்சிருக்காருன்னா 1000
1000 பேர் வாழ்க்கை அழிஞ்சிருக்கும். லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன லாஸாக இருந்திருக்கும், இல்லை பெரிய லாஸாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்து அஜித்குமார் ஆத்திரமடைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவு போராடியும் தனது கேமரா திரும்ப கிடைக்காததால் கேமரா வாங்கிய கடனையும் கட்ட முடியாமல் குடும்பத்தையும் நடத்த முடியாமல் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு செல்வதாக கூறி சென்ற வெங்கடேஷ் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ஸோ டிடிஎஃப் இப்போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸ்ரீலங்காவில் ஒரு தங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்துட்டாங்க. எதனால வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து தப்பான ஃபோட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு நிறைய தான்னு சொல்லி அப்படின்னு அவர் பிரதர் சொல்கிறார். அவர் கூட பிறந்த தம்பி சொல்கிறத வந்து இப்போ கேட்போம். அவர்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அவர் தங்கை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் முழுக்க முழுக்க காரணம் என் சாவுக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுட்டு இறந்துருக்காங்களாம். ஸோ அந்த ஆடியோஸ், அந்த வீடியோஸ், அவங்க லவ் பண்ணும்போது இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரதர் கிட்ட இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர் தரமாட்டேங்கிறாரு, பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு த்ரெட்னிங் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நம்மளால முடிஞ்சது ஓரளவுக்கு அந்த ஆடியோவை மட்டும் வாங்கிட்டோம். இந்த ஆடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தாமரை அக்காவும் பண்ணி இறந்துகிட்ட அந்த தங்கையோட தம்பியோட ஆடியோன்னு சொல்றாங்கங்க. தம்பி நீங்க பேசுறத வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போடலாமா மீடியால? போடலாமாக்கா, பிரச்சனை இல்லக்கா. நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்க்கா. என்கிட்ட நீங்க வேற ஆதாரம் கேட்டாலும் என்கிட்ட நான் அவருக்கு பணம் அனுப்பினது, அப்புறம் அவர் எங்க அக்கா கூட எடுத்த போட்டோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பணம் அனுப்பின ப்ரூஃப், எங்க அக்கா கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பேர் ஹரிஷ் அக்கா. நான் வந்து என்னுடைய சொந்த நாடிலங்க தான். எனக்கு வந்து 2 அண்ணா ஒரு அக்கா. அப்ப நாங்க இலங்கையில இருந்து அம்மா அம்மா வந்து கனடால செட்டு அங்க போயிட்டு சிட்டிசன் ஆகலக்கா. கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அவங்க அந்த டைம் யுத்தத்துல டைம்ல போனவங்க. அப்புறம் அக்கா போனாங்க. அப்புறம் நான் அப்படி நாங்க எல்லாரும் போயிட்டு நாங்க கனடால தான் இருக்கிறோம். அக்கா வந்து லவ் பண்ணாங்க. அக்கா வந்து பேஸ்புக்ல ஒருத்தவங்க லவ் பண்ணி வீட்டுக்கு சொல்லாம அவங்க இந்தியா அவங்க சேலம் அவங்க அங்க அவங்க எங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமலேயே அக்கா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டாங்க. எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ யுத்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே கனடாவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சேலமில் இருக்கக்கூடிய இவரோட சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இங்கே இருந்துட்டாங்களாம். யாரோட சொந்தக்காரங்கன்னா இந்த ஃப்ராடோட சொந்தக்காரங்க. இவங்க அக்கா இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதுல இருந்து நாங்க யாரும் அக்கா கூட பேசுறது எந்த தொடர்புமே இல்லை. ஏன்னா அவங்க போய் 3 நாளையால கல்யாணம் பண்ண மாதிரி போட்டோ எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுல இருந்து நாங்க அக்காவோட உயிரோடு இருக்காங்களா இல்லையா எதுக்குமே நாங்க அவங்க தேடுறோம் இல்லை. நாங்க போய் விட்டுட்டு நாங்க எங்களுடைய வேலையை பார்த்துட்டோம். ஏன்னா இவங்க ரொம்ப மனசை விட்டுட்டாங்க. ஏன்னா கனடாவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொண்ணு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் வந்து பார்த்துட்டுனா இவங்களை தேடலை அப்படியே விட்டுட்டாங்களாம். தயவு செஞ்சு பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன், நம்ம அத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு ஒருத்தரை நீங்க நம்பி வரீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவன் நல்லவனா, அவன் நம்மளை பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ளீஸ். ஏன்னா இதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை இல்லை, பல பெண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி பாலா போயிட்டு இருக்கு. இலங்கைக்குன்னு சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய அக்காக்கு பாபாவும் பிறந்தது. பாப்பா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அக்காக்கு. எங்களோட மாமா சித்தப்பா இல்ல இலங்கையில் இருக்கிறவங்க அக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை தப்பா சொல்றது, பிள்ளைக்கு அப்பா இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய எங்களோட சொந்தத்துக்கு நிறைய பேர் அக்காவை பின்னிட்டு பேசுற மாதிரி இருந்துட்டு. சொந்தக்காரங்களா ஏன்டா ஒரு பொண்ணியா எல்லாம் மனசு இல்ல. அந்த பொண்ணை எதுவுமே சொல்லாம விட்டுருந்தீங்கன்னா கூட அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்கும். இவனுங்க தான் கெட்டது. குழந்தைக்கு அப்பா இல்ல தேவையா உனக்கு? அக்கா இலங்கையில் இருக்கும் போது என்றவர் கூட பேசி பழக்கத்துல இருந்திருக்காங்க. என்ன சொன்னா எப்படியா இலங்கையில இருக்கையில இவன் எப்படியா பழகிருப்பாங்க? என்னன்னு சொன்னாக்கா அக்காவோட மாப்பிள்ள வந்து சொந்தக்கார பையன் தானா. அப்படியா? நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா நான் அவரோட 2 தடவை நான் போன் கேச்சிருக்கேன். 2 தடவை போன் கேச்சிருக்கேன். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2 தடவை அவர்கிட்ட போன் கேச்சிருக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா. அவன் கல்யாணம் பண்ணியே 3 வருஷமாச்சு இங்க அந்த பிள்ளைய சுவேதாவ. ஆமா அக்கா ஆமா. அதத்தான் சொல்றது கேளுங்களேன். அக்காக்கு நாங்க இன்னொரு எங்களோட சொசைட்டி சொந்தக்காரர்களோட சைட் மூலமா இன்னொரு மாப்பிள்ள வந்துட்டு அவர் டிவோர்ஸ் ஆனவர் தான். நாங்க அவரை அக்கா கல்யாணம் பண்ணி வைக்க பண்ணி நாங்க பிளான் பண்ணி நாங்க அந்த பிளான் தான் பண்ணிட்டு இருந்தோம். சடனா அக்கா சொன்னாங்க எப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன், நீங்க என்ன அவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கிற மாதிரி இவர போட்டோ இவரை பத்தி எல்லாம் சொன்னாங்க.
பத்தி அப்ப சொல்லும் போது எங்க அண்ணா அவரோட கதைக்கும் போதும் எனக்கு சரியா சீரியல் பேர் தெரியல எனக்கு அவங்களோட இந்த அவங்களும் ஒரு சீரியல் நடிச்சது ஆலியா மானசான்ற அவங்க ஒரு சீரியல் ஒன்று நடிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த சீரியல் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சீரியல் வந்து நல்ல ஹிட்டா போன ஒரு டைம் அந்த டைம்ல. அப்ப இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னு சொன்னா அந்த சீரியல் டைரக்ட் பண்றதே அஜித் தானா, ஓன் ஸ்டோரி தானா, அது அவர் தானா டைரக்ட் பண்றாரு அப்படின்னு மட்டும் எங்கள்கிட்ட சொன்னாரு. நம்ம ஆலியா மானசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்களா, ஆனா எக்ஸாக்டா அவங்க தானா அப்படின்னு சொல்லி பேர் இவங்களுக்கு சரியா தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியலை வந்து டைரக்ட் பண்ணதே இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அந்த சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரான்னு தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து அசிஸ்டன்ட் லைஃப் பாதிக்கப்படுறீங்க. நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் டைரக்டர்னே சொல்லியிருக்காங்க. அக்கா வீடியோ கால் பேசிருக்காங்க, நம்ம எல்லாமே அவங்க ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க கூடாது அப்படி இல்லாம அவங்க போன்லயே பேசி இருந்திருக்காங்க. அந்த டைம் அவர் அஜித் என்ன செஞ்சிருக்காரு, அதை வீடியோ எல்லாம் எடுத்து அவர்கிட்ட போன்ல அதெல்லாம் ஸ்கிரீன் வீடியோ எல்லாம் எடுத்திருக்காரு. அக்காவை எடுத்துட்டு எனக்கு இந்த டைம்ல எனக்கு இவ்வளவு பணம் தேவை, இப்படி பிரச்சனை, நான் இன்னொரு படம் நான் ஒரு சீரியல் எடுக்கப்படுறேன், அது குண்டை பேரை தான் வைப்பேன், அந்த ஹீரோயின் குண்டை பேரை வைப்பேன், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் பேரையும் வைப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி தான் எங்க அக்கா நிறைய காசுகள் வேண்டியிருக்காரு. இல்லக்கா அவருக்கு நாங்க காசு அனுப்பியிருக்கோம். அந்த அவர் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்க அவர்கிட்ட பெரியப்பா பெரியப்பா ஒருத்தர், அவர்கிட்ட பேர் மாணிக்கம். ஸோ அந்த காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணிக்கம் பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாணிக்கம் பிரதர் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா எல்லா உண்மைகளும் வெளியே வரலாம். எங்களோட அண்ணோட போன் நம்பர் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. நான் அப்ப எங்க அண்ணா கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டாங்க, மாப்பிள்ள பாக்குற சொன்ன டைம்ல கதைச்சாங்க தானே, அந்த போன் நம்பருக்கு எங்க அக்காட போட்டோ, எங்க அண்ணாட போன் நம்பருக்கு போட்டோ, எங்க பெரியப்பாட நம்பருக்கு எல்லாருக்குமே எங்க சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் போன் நம்பருக்கும் எங்க அக்காட வீடியோ கால் காய்ச்சி போட்டோ, தப்பா எடுத்த போட்டோ எல்லாமே அனுப்ப தொடங்கிட்டேன். அவன் சைட்ல வந்து எந்த தப்புமே இல்லாத மாதிரியும் எங்க அக்கா சைட்ல தப்பு இருக்கிற மாதிரியும் எல்லாத்தையுமே காட்டித்தானக்கா. கடைசி டைம் எங்க அக்கா எங்க அக்காவும் இல்ல, எங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. அக்காட போட்டோ வீடியோ எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அனுப்பி அதுல அந்த அசிங்கத்தினால எங்க அக்காவும் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆடியோல பேசுற தம்பி இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. தம்பி உங்களோட அக்காவை ஒருத்தன் கொன்றிருக்கான். அந்த அக்கா பாவம் என்ன சும்மா பண்ணாங்க, இவன் நாள பண்ணியிருக்கான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த போட்டோவை அனுப்புறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தப்பு. திரும்பி நான் போலீஸ்ல சொல்ல சொன்னோடனே எங்க அண்ணா திரும்பி நிறைய போட்டோ வீடியோக்கள் இருக்கு, அதையும் போடையா கேட்டு மிரட்டினாரு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பேசுற என்னக்கா ஏதாவது பதின மனுஷன் அவர்கிட்ட நிறைய வீடியோ இருக்கு, எல்லாமே போட்டு விட்டுருவாரு. எங்க அக்காவும் இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கும் அண்ணா 2 பேரும் அந்த டைம் கையிலும் பண்ணல. எல்லாருக்குமே எங்க அண்ணாக்கு மாப்பிள்ள பொண்ணு பாத்துக்கணும் இந்த டைம். அப்ப நிறைய அசிங்கங்கள் வருமானு சொல்லிட்டு நாங்களும் அதை வெளியால சொல்லல. ஸோ பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் பெண் பிள்ளைங்க சொல்றத முதல்ல என்னன்னு உட்காந்து கேளுங்க. பெண் பிள்ளைங்க எங்கெங்க நம்ம பசங்க சொல்றதே நம்ம வீட்டுல எல்லாம் கேட்கறது கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம பேசுறதே நம்ம வீட்டுல என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல எங்க போய் பெண் பிள்ளைகள் பேசுறத வந்து நம்ம வீட்டுல புரிஞ்சுப்பாங்க. ப்ளீஸ் வீடியோ பார்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் தான் பசங்க என்ன சொல்றாங்கன்னு உட்காந்து கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க எல்லாமே கேட்டு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இல்ல அவங்க சொல்ற சொல்யூஷனை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட பிரச்சனைக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சின்ன பையன் சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லி ஒரு திமிர்த்தனத்துல வாழ்க்கையெல்லாம் அழிச்சுக்காதீங்க. கோபங்கள் இருக்கு. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் வெளியில வருந்த இவருக்கு அப்ப ஏதாவது செய்யணும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டே இருந்தோம். அந்த டைம் பார்த்துட்டு உங்களோட வீடியோவை எங்களை சிட்டி பார்த்துட்டு தான் எங்க அம்மாவுக்கு உங்களோட வீடியோ அனுப்பி விட்டாங்க. காசு போட்டு ஆதாரங்கள் எல்லாம் இருக்குதானே, போட்டோ எல்லாம் இருக்குதானே, நம்ம எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், இதை கேட்டு பாருங்கன்னா சொன்னாங்க உங்கள்கிட்ட. தங்கம் இவன் மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாது தங்கம். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்க தெரியுமா தங்கம், அதை சொல்லையில பொண்ணை இந்த அளவுக்கு இவன் பண்ணிருக்கானே அப்படின்னு எனக்கு வேதனையா இருக்குப்பா. ஆக்சுவலி இந்த மாதிரி தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே காரில் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்கன்னு ஒன்று என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு தெரியாது இவங்க இறந்துட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ கேட்குறேன். ஃபஸ்ட்டே ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே அது ஒரு மாதிரி எப்படிப்பட்ட வழி அது. ஐயோ ஒருத்தங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பண்ணுது, இன்னொருத்தவங்களும் இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது நான் நேற்று உடஞ்சிட்டேன். தாமரை அக்காவும் அழுதுட்டாங்க இதில். ஸோ வந்து நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவை மட்டும் ஃபஸ்ட் இந்த அழுகாமல் இந்த ஆடியோவை நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் அழுகாமல் இந்த ஆடியோவை கேட்டிருந்தா கூட எதுக்கு தாமரை அக்கா இப்படி அழுகுறாங்க, ஒருவேளை அக்கா ஏதாவது நடிக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிருந்திருப்பேன். சத்தியமாக நானே அழுதுட்டேங்க. லிட்டரலி வந்து பார்த்துட்டிங்கன்னா என் கண்ணு கலங்குது. இது 2வது உயிர். காரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்த ஆடியோ, அந்த ஸ்ரீலங்கன் பிரதரோட ஆடியோ. சடனாக என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க உயிரோடு எல்லாம்
பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளால ஒருத்தவங்களோட உயிர் தெரிஞ்சோ தெரியாமையோ போயிட்டாலே அது அப்படி நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக குத்தும் உறுத்தும். ஆனால் இங்கே என்னடானா ஒருத்தர் ஆல்ரெடி இவரோட பேர் எழுதி வச்சு இறந்துட்டாங்க 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில். இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் பொண்ணு இறந்துட்டாங்க. ஸோ டிடிஎஃப் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியலாக சன் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் வந்து அந்த இறந்தவரோட ஆடியோஸ் எல்லாமே இருக்குது. அவங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் போய் மீட் பண்ண போகிறேன். பட் எப்படி மீட் பண்ணுறது எந்த ஒரு டீட்டெயிலும் தெரில. தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து அதை வச்சு உங்ககிட்ட நான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போய் பார்க்குறேன். எல்லாருக்கிட்டேருந்து ஆதாரம் வாங்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் டு மேக்ஸ் உண்மையாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ அந்த ஆதாரம் இருந்தால் தான் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ஆதாரத்தை கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை, கீழே கமெண்ட்ஸை நீங்கள் படிங்க. இதுக்கப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க அவங்கள. ஸோ டிடிஎஃப் முந்தானேத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. முந்தானேத்து தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை லாக் பண்ணிட்டேன். எடுத்த உடனே நம்ம லாக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டால் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜகா விட்டு பறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி ஃப்ராட் பையன் இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்து பேசும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு இடத்துல லாக் பண்ண மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவன் பேச்சை மாற்றினான். ஏன் பேச்சை மாற்றினீங்கன்னு சொல்லி மறுபடியும் அவனை லாக் பண்ண மறுபடி லாக் பண்ண அடுத்த வாட்டி வந்து பண்ணா ஹலோ சிக்னல் இல்லையே அப்படின்னா நம்ம நார்மல் கால் பேசுறது கிடையாது. அவர் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் கால் தான் பேசுகிறாரு. எதனால மேபி ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்களா, இல்லை ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டுவிட்டு ஒய்ஃபை யூஸ் பண்ணி எல்லாருக்கூடயும் ஃபோன் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வைஷோட சாரி ஏன் ப்ரோ அவங்களுக்கு போய் சேரல? இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன் நான். இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இதுக்கு நான் வந்து ஆன்சர் நான் கரெக்டா கிளியரா நான் ரைட் வச்சிருக்கேன். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆன்சர் கூடிய சீக்கிரம் வரும். கூடிய சீக்கிரம் வேணாம் ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு கிளியரா சொல்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த பேமெண்ட் விஷயத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க அப்படியே. இப்போ வைஷு மேட்டருக்கு வாங்க. இப்போ வைஷுவோட சாரி எங்க? அந்த ஒரு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு ரூபாவோ இருக்கட்டும், 2 லட்சம் ரூபாவா இருக்கட்டும், 50,000 ரூபாவா இருக்கட்டும், அது எவ்வளவு ரூபாவோ இருக்கட்டும். அதுக்கு நீங்க பொறுமையா வரேன்னு சொல்றீங்களா? பொறுமையா வேணாம், இப்பவே சொல்லி முடிச்சிடுங்க. இப்போ நீங்க தப்பா போர்ட்ரேட் ஆயிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி உங்களோட ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு, என்னோட மேனேஜருக்கும் கஷ்டமா இருந்தது. சரி, அதனாலதான் இது பேசினா கிளியர் ஆயிடும். இது பேசலன்னா கிளியர் ஆகாது. நானுமே இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே இன்னைக்கே வீடியோ எடுத்துறேன், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறது இல்ல ப்ரோ, நான் சொல்றேன். நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, பேசவும் மாட்டேங்கிறீங்க, பேசவும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு கேட்கறேன் பிரதர், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா இன்னைக்கு நான் வீடியோ ரிமூவ் பண்றேன், நாளைக்கு வீடியோவும் போடலாம். இப்போ வைஷோட சாரி எங்க? அது எவ்வளவு ரூபாவோ இருந்துட்டு போட்டு 10,000 ரூபாய் சாரியா கூட இருக்கட்டும், அந்த சாரி எங்க? இதுக்கு உண்டான ஆன்சர் எல்லாத்துக்குமே நான் கூடிய சீக்கிரம் சொல்றத விட அது நான் லைவாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்றேன். சரி பிரதர், அப்ப லைவா வேணாம், எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கங்கற. ப்ரூவே பண்ண வேணாம், என்ன ஆச்சுன்னு சும்மா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இது வந்து நான் என்ன சொல்றேன் எனக்கு சீரியஸா நான் வந்து இது பண்ணல. நான் ஒரே சொல்றேன், நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ண சொல்லி அவங்க கால் கனெக்ட் பண்ண சொல்லி நான் வீடியோ ரிமூவ் பண்றதுக்காக இல்ல. அவர் என்ன ஏமாத்திட்டே சொன்னா நிறைய பேர் சொன்னார்ல, நிறைய பேர்னா எனக்கு ஒரு 5 பேர், நம்ம கை வேறல 5 இருக்கும்னு நினைக்கிறேன். 5 பேருக்கு மேல ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சரி, அப்ப இந்த வைஷு மேட்டர் நீங்க பேசல, அப்ப அது ஒரு சீட்டிங்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ப்ரோ இல்ல, நீங்க 5 பேர் நிறைய பேர் சொன்னீங்களா பிரதர்? நான் நிறைய பேர் நான் சொல்றேன் பிரதர். ஒண்ணு அப்ப வைஷு பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த சாரி பத்தி பேச மாட்டீங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் சாரி பத்தி பேச மாட்டீங்க. அப்ப அது சீட்டிங் எடுத்துக்கலாம்ல? நீங்க ப்ரோ சீட்டிங் இருக்கு, நான் உனக்கு காசு தரல, உன்னை ஏமாத்திட்டேன். காசுன்னு இல்ல பிரதர், நம்ம கொடுத்த நம்பிக்கை இல்லாம போனாலும் அது பேர் சீட்டிங் தான். அப்ப வைஷு சாரி வந்து பாத்துட்டீங்கன்னா எங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அப்ப வந்து அது ஒரு சீட்டிங்னு எடுத்துக்கலாம். ரவீனா ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒரு மொபைல் ப்ரமோஷன் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட தான் இருந்தது, கனெக்டர்ல இருந்தது. அது எதுக்கு ப்ரோ உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்க? அண்ணா நீங்க சொல்றேன் என்ன பத்தி கொஞ்சம் முன்னாடி இப்படிதான் கேளுங்க. அவங்க கூட ப்ரமோஷன் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் நான் கையிலே கொடுத்துட்டு இருக்கேன். பிரதர், நீங்க முன்னாடி எப்படின்னு நான் கேட்கவே இல்ல. என்னோட மேனேஜர் யார்ட்டையுமே ஏமாற மாட்டாங்க, அதனாலதான் உங்களை அவ்வளவு மலை போல நம்பினாங்க. சோ வந்து நீங்க முன்னாடி ஏமாத்தலன்னு தான் என் மேனேஜரும் சொல்றாங்க. அதை விட்டுருங்க, நான் அதை கேட்கல. நான் இப்ப நடந்தது கேட்கிறேன். என்னோட மேனேஜரோட அக்கௌண்ட் கூட கனெக்ட்ல இருந்த அந்த கனெக்ஷன் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஏன் பின் பண்ணீங்க? நீங்க கேட்கறதுக்கு பதில் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க ஏமாத்தணும் பண்ணவன் அந்த 3 ப்ரமோஷன் முன்னாடியே பண்ணிருப்பேன். ப்ரோ ஒன்னு ஒரு சூழ்நிலை ப்ரோ, எல்லா டைமும் அதே மாதிரி நடக்காது. அதை விட்டுருங்க, நான் அதை கேட்கல. இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கறேன், அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஃபர்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு புரியுதா? क्वेश्चनக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ. நான் அந்த ஆன்சர் என்ன ப்ரோ? நீங்களே ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்போ எனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது. அப்போ சொல்லுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. நான் லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். சொல்லுங்க. அப்ப இந்த ரெண்டாவது சீட்டிங்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி சீட்டிங்? புரியல ப்ரோ. சீட்டிங் பிரதர், காசு தர முடியாது
சீட்டிங் ஆக்சுவலா நீங்க தமிழ்ல சாட் ஜிபிடி சீட்டிங் வாட் இஸ் சீட்டிங் போட்டாலே வரும். சீட்டிங் பண்றவன் இப்ப உட்கார்ந்து போன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். பிரதர் நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, சீட் பண்றவன் மட்டும் தான் ப்ரோ கரெக்டா போன் எடுத்து பேசுவான். ஏன் தெரியுமா? அப்பதான் அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டான் ஆப்போனன்ட்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். பயப்படுறவன் தான் போன் எடுக்க மாட்டான். சீட் தெளிவா பண்றவன் கரெக்டா எடுத்து கரெக்டா பேசி கரெக்டா மூவ் பண்ணுவான். நீ என்ன ஏமாந்தீங்க பிரதர்? அது ஒண்ணுன்னா சொல்றேன் நானு. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க ஒன்னொன்னா சொல்லுங்க. நீங்க ரெண்டு விஷயத்த சொன்னேன், ரெண்டு விஷயத்துக்குமே உங்ககிட்ட இப்ப பதில் இல்ல. அப்ப நான் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் எடுத்துட்டு அடுத்த क्वेश्चन கேட்கலாமா? பதில் நான் என்ன சொல்றேன்னா கரெக்டான ரைட்டான பர்சன் கிட்ட தான் இத ஆன்சர் பண்ண முடியும். அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட நம்ம ஆன்சர் பண்ண முடியாது இல்ல. அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்னா நீங்க யாரை மீன் பண்றீங்க புரியலங்களே? அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்னா இப்ப நீங்க கேக்குறது இல்ல, சம்பந்தப்பட்ட உரியப்பட்டவன் கேக்குறப்ப இதுக்குள்ள பதில் எது தெளிவா எவிடன்ஸோட. சரி பிரதர், அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்களை கால் போடுறேன் அவங்க கிட்ட இப்ப சொல்றீங்களா? அப்போ ப்ரோ நீங்க யாருக்கு வேணா போடுங்க ஓகேங்களா, இதனால நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா நான் உங்களை என்ன ஏமாத்தும் இதுதான் எனக்கு ஆன்சர். அப்ப சரி பிரதர், அப்ப நான் என்ன பண்றேன், வைஷுக்கு கால் போடுறேன். அவங்க கிட்ட சொல்றீங்களா சாரி எங்க போயிடுச்சுன்னு? நான் ஆல்ரெடி அவங்க பேசிட்டேன் ஓகேங்களா. சரி இப்போ நான் ஒன்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன். இப்போ அக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஸ்பான்சர்ஷிப் டெக் உங்ககிட்ட தந்தாங்களா? அந்த டெக் எடுத்துட்டு போய் நீங்க இந்த பிராண்டு கிட்ட யாரு இப்ப பிராண்டு கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வாங்குனீங்களா? அந்த அமௌண்ட் எங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர். இவரோட ஃப்ரெண்டோட பேர் கோபி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன். எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேமரா எடுப்பாங்க. இவங்களோட ஒய்ஃபோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரில், அதனால யாருக்கு மெசேஜ் பண்ணாலுமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கூட மெசேஜ் அனுப்பிச்சு ஷூட்டுக்கு கூப்பிட்டு அப்படி மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எல்லாம் பர்சனலாக ஸோ அப்படி மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷூட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கு பே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் பழகுறாங்க, எல்லார்கிட்டையுமே நல்லா காசு கொடுத்து எல்லாமே கரெக்டாக தான் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வேலை தரத்தை பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க, நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து டிவியை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதி வேலைக்கு விற்றுருவேன், இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ப்பா நீ வேற யாருக்கோ விற்கிற எனக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த அண்ணன் தெரியாமல் இவர்கிட்ட ஏமாத்துட்டாங்க. இவர்கிட்ட ஏமாறாதது யாருமே கிடையாது. இவர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஏமாற்றுவார், அம்மாவாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, தங்கச்சியாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, ஒய்ஃபாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, யாராக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. என்ன ப்ரோ ஆச்சு? காசு என்ன ப்ரோ? என்னது கோபி? அத அம்ச்சு விட்டாச்சே கோபி. என்னது புரியல? காசு ஆமா அம்ச்சு விட்டுருக்க பாரு. எவ்வளவு பேலன்ஸ் எவ்வளவு இது? இன்னும் 15 ரூபா இருக்கே. புரியல? இன்னும் 15 ரூபா இருக்கே. மொத்தம் 30 ரூபா. அந்த மைனஸ் ஆன அக்கௌண்ட் அது ஒரு 12 ரூபா. 28 பேலன்ஸ் சொன்னாங்க. 28 அந்த மைனஸ் ஆனது ஒரு 12. அது ஓகே. அந்த ஃப்ரீஸ்ல நான் எடுத்தேன். என்னதே ஃப்ரீஸ்ல தான் இருக்கு. நான் ஃபீஸ் எப்ப ஏத்து தருவீங்க? அது வரைக்கும் என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. புரியல எனக்கு. ஒருத்தவங்க போன் அடிச்சுனேங்கறான் ப்ரோ. டென்ஷன் ஆகுது எனக்கு. யாருன்னா எனக்கு எப்படி நான் இப்ப சொல்ல முடியாது என்னால. அதெல்லாம் ஊரெல்லாம் ஏமாத்திடுவாரு. யார் அடிச்சாங்கன்னா ஊரை ஃபுல்லா ஏமாத்துறோம், எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. யாராவது 2 பேரை சொல்லு நீயே அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து இவர் பேரை சொல்லு ஆளை சொல்லு 2 பேரை சொல்லு 5 பேரை சொல்லு விரல் விட்டு சொல்ற அளவுக்கு கூட இருக்காது அப்படின்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பேரை சொல்லிட்டோம்னா வைங்களேன் ஓகே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி அந்த ஆதாரத்தை அழிச்சிருது. இதை தான் வந்து பார்த்தா கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து பாருங்க இங்கேயும் பண்ணியிருக்காரு இவரு. நம்ம கிட்டயும் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம சொன்ன ஆதாரம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள். ஓகேவா? கடைசியா சொன்னதெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப பேசவே முடியாத மாதிரி. அதை விட இன்னும் கொஞ்சம் வச்சிருந்திருக்கேங்க. நான் இன்னொரு டைம் ஃபோன் பேசுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசுறது கஷ்டம். ஃப்ரீஸ்ல இருக்கு. எனக்கு அந்த 2 எனக்கு நீ அதனால நீ எனக்கு அந்த காசு போடு. ஃப்ரீஸ்ல இருந்து வெளில வந்துச்சுன்னா நீ ஃபோன் பண்ணு, நான் உனக்கு அனுப்புறேன் அந்த காசை. எனக்கு அந்த காசு தேவையில்ல ப்ரோ. நான் அந்த அக்கௌண்ட் நான் இப்ப சைபர் கிரைம் கால் பண்ணி நோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களை தான் லாக் பண்ணுவேன் நானு. நீ கேம் விளையாடுறதுக்கு இஷ்டத்துக்கு இல்லீகலா நீ பண்ணிட்டு நீ கேமே ஆடல. அப்ப ஆன்லைன் கேமு சொல்ல புரியுதா? நானு உங்களுக்கு உண்மையெல்லாம் வெளியே எது நீயும் மாட்டோம் ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளில வரும்போது. அப்ப நான் வந்து நிப்பேன் எவிடன்ஸா. நான் அப்படியே வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி கையை கட்டின்னு இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் ஃபேக்கு, ஸ்வேதா விஷயத்த இப்படி பண்ணலாம் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஓப்பனா. நான் தான் சொல்றேன், நான் ஏமாத்தமா இருந்தா உன்னை ஏமாத்திருக்க மாட்டேன். ஏன் உனக்கு நான் காசு கொடுக்க போறேன் எல்லாத்துக்குமே.
ஏமாத்தினியே ப்ரோ, அதை ஏமாத்தினியே இவ்வளவு நாள் உட்கார வச்சு. தங்கச்சி மேட்டர்லி ஏதோ ஒன்று விளையாண்டுருப்பார் போல, இவர் ஆதாரமா இருப்பார் போல. ஸோ நியூஸ் சேனல் அண்ட் இன்டர்வியூ சேனல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவர் பேர் கோபி, கேமராமேனா இருக்காரு. தாமரை அக்கா கிட்ட கூட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு, கோபி பிரதர் கிட்ட கேட்டு நீங்க அவரை கூட கூப்பிட்டுக்கோங்க. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பையனை நல்லா செட்டிங் பண்ணியிருப்பாரு. நீ அங்கே போகக்கூடாது இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம போன வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்க, அப்போ கூட ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் மை பர்சனல் மேட்டர்ஸ். ஏண்டா நீ தானடா உன் பர்சனல் மேட்டர் எடுத்துட்டு போய் நியூஸ் சேனல்ல கொடுத்து அந்த பொண்ணோட மானத்தை வாங்கின. 1.3 மில்லியன் வியூஸ் போயிருக்குமாப்ல, 13 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இவன் பண்ண தப்பு 35,000 பேர் தான் பார்த்திருக்காங்க. ஆனா போன வீடியோல நம்ம போட்டு 3 லட்சம் பேருக்கு காமிச்சிட்டோமா, அதனாலதான் இந்த அந்த நியூஸ் சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே தரேன். இதுக்கப்புறம் அது மில்லியன் வியூஸ் போக வச்சிடும். பர்சனல் விஷயத்தை இவன் வெளியே எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு பர்சனல் விஷயத்துல இவன் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்றான். ஆக்சுவலா நான் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது 3 கேட்டகரிங்க. ஒன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏமாத்துறோம்னு தெரிஞ்சு ஏமாத்துறது, மற்றவங்க கிட்ட எல்லாம் நல்லவன் வேஷம் போட்டு நான் ஏமாத்தவே இல்லைன்னு சொல்லி நாடகம் ஆடுறது. ரெண்டாவது தான் ஏமாத்துறதே அவங்களுக்கே தெரியாது. ஒருத்தவங்களோட கேரக்டர். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாரும் இருப்போமா, ஒருத்தன் தப்பா பேசிடுவான், ஆனா அவன் தப்பா தான் பேசியிருக்கான்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. கேங்குள்ள நம்ம எல்லாம் உட்கார்ந்து புரிய வச்சாதான் அவன் உண்மையாவே தப்பா பேசியிருக்கான்னு சொல்லி புரியும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி இவரோட சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக மாறி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி 3 இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மலை மாதிரி நம்பி இருக்கிறது அந்த ஸ்ரீலங்கன் ஃபேமிலி மட்டும்தான். ஸ்ரீலங்கன் ஃபேமிலி ப்ரூஃப் கொடுத்தாதான் இதுக்கப்புறம் நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியும். என் சைட்ல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கோர்ட் கேஸ் எடுத்து நடத்தி நான் காசு கட்டிக்கிறேன். இவன் வந்து என்னோட கேஸே சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தாம வச்சிருக்கேன் காசு இல்லாததுனால. பட் இந்த கேஸை என்னோட சொந்த காசுல போட்டு நான் நடத்துறேன். ஸோ ப்ளீஸ் ஆதாரத்தை மட்டும் கொடுங்க, இல்லைன்னா என்னாலே வேற எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அடுத்த பொண்ணோட வாழ்க்கை போய் அழிப்பான். ஃப்ராடு நம்ம பண்றவன் சூப்பரா பேசுவான், வாழப்பழம் மாதிரி பேசுவான். அடுத்தவங்களை போய் இவன் நல்லவன் நம்ப வச்சிருவான் நம்ம எல்லாத்தையும். இவன் வந்து நான் வந்து இவரோட ஒய்ஃபுக்காக நான் வேலை செய்யறேன்னு சொல்லி பேசி வச்சிருக்காங்க. நான் வந்து இவரோட ஒய்ஃபுக்காக நான் வேலை செய்யறேன்னா இவங்க ஒய்ஃபோட பேரை கெட்ட பேர்ல இருந்து நான் நல்ல பேரை மாத்த ட்ரை பண்றேன்னா பொழந்துருவோம். அப்புறம் ஏன் ப்ரோ நகையெல்லாம் வாங்கி இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கீங்க? தாமரை என்ன பிரச்சனை தெரியுமா? அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கும் குடிச்சிட்டு எல்லாம் வந்து வெளில என்ன அவங்க கிட்ட நீங்க காசு வாங்கவே இல்லையா? நான் அவங்க கிட்ட காசு வாங்கவே இல்லை. இதை வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அப்ப நகை அப்ப நீங்க தான் இது வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. எது நகைவா? ஆமா, அந்த நகையை வாங்கியிருந்தேன்னா அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து எப்படி தெரியுமா இருக்கு, என் ஒய்ஃபுக்கு பின்னாடி வேலை பாக்குறாங்களா இல்ல ஒய்ஃப் கூட சேர்ந்து வேலை பாக்குறாங்க. டேய் காசு வாங்கவே இல்லைன்ட்டான்டா அவன். காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லி இருக்கிற எவிடன்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. வச்சிருக்கியா? ஐயோ பொய் இங்க பொய்யெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு புரியல. யார்ட்டையும் பேசலன்னா எனக்கு பிரச்சனையை முடிச்சு விடாம யார்ட்டையும் பேசலன்னா என்னையா அர்த்தம்? வீட்டுல முடிச்சு விடுறாங்கன்னா நீ அங்க போனாதான் இடத்த வைக்க முடியும். நீ சென்னையில உட்காந்துட்டா எப்படி நீ இடத்த வைப்ப? எதுவுமே பண்ணாம நீ எனக்குன்னா நான் அங்க போய் உட்காந்துக்கிட்ட எப்படி இடத்த வைக்க முடியும்? எனக்கு சீக்கிரமா முடிச்சு விடியா, பிரச்சனையில இருக்கீங்க. நான் சும்மா நான் வந்து அவ்வளவு பிரச்சனையில நாங்க உட்காந்துருக்கோம் தெரியுமா? அசால்ட்டா நீ அங்க உட்காந்துட்டு சென்னையில உட்காந்துட்டு நீ வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு மனசாட்சி இல்லாம எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனா இருக்க. எனக்கு சீக்கிரமா முடிச்சு விடியா. உன் உறவு வேணாம், உன் சந்தத்தமே வேணாமே எங்களுக்கு. நகைய எப்பறா நீ விப்ப? அடுத்தவங்க நகைய உங்க வீட்டுல கட்டா நகையெல்லாம் இல்லப்பா வித்துட்டான்னு தான் சொல்றாங்க. பாத்தீங்களா, தலைவன் ஒன்று ஃபேஸ் பண்ண முடியலன்னா கட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஃப் நமக்கு வந்து நிறைய மெயில்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை, அந்த ஒரு அம்மாவை கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் காலில் 300 பேர் 200 பேரை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 40 பேரை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி மெயிலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில வந்து இப்ப நான் போய் எஃப்ஐஆர் வச்சு இப்ப வந்து கோர்ட்ல எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கிட்டு பணம் கட்டி இங்கிட்டு பணம் கட்டி. அம்மா இப்போ அந்த அப்படிங்கிறவர் தான் உங்களோட நகையெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு. ஓகேம்மா, அப்ப அவர் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு பேரை வந்து அப்பா மாட்டிக்கிட்டு இருக்கான். இல்லம்மா நான் என்ன கேக்குறேன், அப்ப இவர் ஃப்ரெண்டு தான் அக்யூஸ்ட், இவர் எதுவும் தப்பு பண்ணலையா? இல்ல இவர் சொல்லி 2 பேரும் சேர்ந்து எல்லாமே பண்ணலாம். பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்றேம்மா உங்களுக்கு ஹெல்ப், நான் பண்றேன், நீங்க கவலையே படாதீங்க. அம்மா இவர்னால ஒருத்தர் ஸ்ரீலங்கால வந்து ஒருத்தர் வந்து பண்ணி இறந்துட்டாங்கம்மா, ஒரு பொண்ணு. அம்மா இல்ல இங்க பாருங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற நம்ம, எனக்கு புரியல. இப்ப உங்களை நம்பி ஒரு பையன் இருக்கான். அண்ணன் சொல்லி அவ்வளவு விட்டு அவ்வளவு
இதா பேசி நான் என் கையால அவ்வளவு சமைச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளவு பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாத நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணி என் நகையை வித்து தாலி செயினை வித்து எனக்கு பெரிய ஆரம் அதை நான் போடவே இல்லை. இப்போ அந்த அமௌண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 பேரை ஏமாத்திருக்கானாமா?